ஸ்கூல் புக் லெக்சர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் சாப்டர் 4ல் இருக்க சாப்டர் 4ஓட புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சாப்டர் 4 என்னென்னா பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸு. ஸோ நம்ம ஏன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அண்ட் ஏன் வந்து சாப்டர் 4 சூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ணும்போது மேட்ச் த ஃபாலோவிங்கில் வந்து சில எலிமெண்ட்ஸ் கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஆஸ்மியம், லித்தியம், டங்ஸ்டன், சில்வர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் வந்து 2 பார்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 2 பார்த்திங்கன்னா இந்த 4தோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா சில டைம் டைரெக்டாக புக் பேக் கொஷின்ஸே வந்து கேட்டிருக்காங்க. இதில் கூட ஆஸ்மியம் வந்து டைரெக்டாக வந்து புக் பேக்கில் வந்து இருக்குது, ஹெவியஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சோர்ஸ் என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சாப்டர் 4னு சொல்லியாச்சு. சிலபஸ் வந்து ஸோ அந்த 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 அண்ட் திஸ் புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை கவர் பண்ணிங்கன்னா யூனிட் 1 ஜென்ரல் சயின்ஸில் கெமிஸ்ட்ரிக்கு கீழே இருக்க எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ன்றனால ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து 26th ஸ்லைடுக்கு வந்து போகிறோம். So first question என்ன அப்படின்னா, the classification of elements into 2 divisions, namely metals and non-metals was first attempted by. So யார் வந்து ஃபஸ்ட்டு மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணார் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1789ல் லவாசியர் வந்து ஃபர்ஸ்ட் attempted to classify the elements into 2 divisions, namely metals and non-metals. ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னா என்ன வரும்? ஆப்ஷன் பி லவாசியர் வந்து வரும். ஸோ as per Newland's law of octaves, which of these 2 elements in the given table have repetition of similar ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ நியூலாண்ட்ஸ் எப்படி எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, he observed that there appeared to be a repetition of similar properties in every 8th element like that of 8th note in an octave of music. அதாவது இப்போது மியூசிக் சரிகம பதனி போட்டிங்கன்னா அதில் 7th அது 8th வந்து திரும்ப சரிகம பதனினே ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி 8th எலிமெண்ட் வில் ரிப்பீட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்படின்னா அப்போ பொட்டாசியம் வில் ரிப்பீட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சோடியம். ஸோ இதுக்கு ஆன்சர் அப்படின்னா என்ன வரும்? பொட்டாசியம், கே வரும். நெக்ஸ்ட் வந்து in Mendeleev's periodic table all the elements are sorted by the periodic function of. ஸோ Mendeleev பீரியாடிக் டேபிளில் அவர் என்ன லா யூஸ் பண்ணியிருப்பாருன்னா, த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ். ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? அட்டாமிக் நம்பர். ஸோ ஆப்ஷன் பி அட்டாமிக் நம்பர். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த coinage metal list. ஸோ இதில் வந்து என்ன லிமிட்டேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க, கெமிக்கலி டிசிமிலர் எலிமெண்ட்ஸையும் ஒரே குரூப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது அல்கலி மெட்டலான சோடியம் அண்ட் பொட்டாசியம் coinage மெட்டலான காப்பர், சில்வர், கோல்டையும் ஒரே குரூப்பில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ coinage மெட்டல் எது? காப்பர். ஸோ ஆப்ஷன் ஏ காப்பர். நெக்ஸ்ட் வந்து லிக்விட் மெட்டல் அட் ரூம் டெம்பரேச்சர்ஸ். ஸோ இது வந்து ஃபேக்ஸில் கொடுத்துருப்பாங்க. மெர்க்குரி இஸ் அ மெட்டல் வித் அ வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இட் டர்ன்ஸ் இன்டு அ லிக்விட் அட் room temperature. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மெர்க்குரி. நெக்ஸ்ட் வந்து ஆஸ்மியம் இஸ் த ஹெவியஸ்ட் மெட்டல், இட் இஸ் டேஷ் டைம்ஸ் ஹெவியர் தென் அயன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுவும் ஃபேக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்மியம் இஸ் த ஹெவியஸ்ட் மெட்டல். ஆமாம், இட் இஸ் அபவுட் 22.5 times ஹெவியர் தென் வாட்டர். ஸோ ஆப்ஷன் ஏ வரணும்னா இட் இஸ் ஹெவியர் தென் வாட்டர் அண்ட் 3 times ஹெவியர் தென் அயன். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து மெட்டலாய்ட்ஸ் ஹேவ் சம் மெட்டாலிக் அண்ட் சம் நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த மெட்டலாய்டோட ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ which have properties of both metals and non-metals. They are very good semiconductors. Example silicon, germanium. So option A silicon. நெக்ஸ்ட் இந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணும் மெக்னீஷியமும் ஆக்சிஜனும் சேர்ந்தா, அதாவது மெக்னீஷியம் பர்ன்ஸ் இன் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ மெக்னீஷியம் ஆக்சைடு. இதுக்கு ஆன்சர் வந்து MgO. நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதணும் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் ஜிங்க் அண்ட் அயன் சல்ஃபேட். ஸோ ஜிங்க்கும் அயன் சல்ஃபேட்டும் சேர்ந்தா ஜிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் அயன் ப்ளஸ் H2O வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து சோடியம் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் அண்ட் கிவ் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் வந்து வாட்டரோட ரியாக்ட் ஆகி சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் இன்னொன்று என்ன லிபரேட் பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸை வந்து லிபரேட் பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி H2. நெக்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோவிங் எலமெண்ட்ஸ் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி. ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒரு பிக்சர் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த 3 எலமெண்ட்ஸோட ஆர்டரை வந்து அரேஞ்ச் பண்ணும். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னா
ஸோ ரியாக்டிவிட்டி கம்மியாக இருக்கணும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது மெக்னீஷியம், கால்சியம், சோடியம். ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும் மெக்னீஷியம், கால்சியம், சோடியம். நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப், ஸோ இங்கே இந்த டேபிள் காலம் போது பிரான்ஸ் இஸ் அன் அலாய் ஆஃப் காப்பர் அண்ட் டின். ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ காப்பர் அண்ட் டின். நெக்ஸ்ட் அன் அலாய் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து டியூரலமெண்ட். ஸோ இங்கே டியூரலமெண்ட்டில் பார்த்தா டு மேனுஃபேக்சர் ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ்னு ஒரு யூஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து a dash reactive metal displace a dash reactive metal from its salt solution. So more reactive metal can displace a less reactive metal from its salt solution. So இங்கே வந்து more வரும், இங்கே வந்து less வரும். நெக்ஸ்ட் வந்து from the following metals pick out the ones which can displace hydrogen from dilute acids. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the metals above hydrogen in the reactivity series. ஸோ இந்த reactivity seriesல ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்க மெட்டல்ஸ் எல்லாமே டைல்யூட் ஆசிடோட ரியாக்ட் ஆகி ஹைட்ரஜன் கேஸை லிபரேட் பண்ணும். இதோட எக்ஸப்ஷன் வந்து லெட். ஸோ ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், அலுமினியம், ஜிங்கு, அயன், டின், இதோட எக்ஸப்ஷன் வந்து லெட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்சியம் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் கொடுத்துருக்காங்க, மெக்னீஷியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 எலமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து does not liberate hydrogen from acid அப்படின்னா இதுக்கு lead தான் exception. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து lead. நெக்ஸ்ட் வந்து which of the following metals can be displaced by zinc to form their salt solution. ஸோ இதில் என்ன அப்படின்னா more reactive metal can displace a less reactive metal from its salt solution. ஸோ ஜிங்க்கு வந்து எதை டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, மற்றதான அயன், காப்பர், சில்வர், கோல்டு இது எல்லாமே ஜிங்க்குக்கு கீழே தான் இருக்குது. ஸோ வந்து ஆப்ஷன் என்ன வரும், ஆல் த அபவ் தான் வரும். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.